பிபி ரசிகர்களே, இந்த சீசன் பிடிக்கலன்னு சொல்றவர்களே, கண்டென்ட் இன்னைக்கு டே ஃபுல்லா கண்டென்ட். என்ன ஆச்சுன்னா, இந்த பிக் பாஸ் டைரக்டர் இருக்காரு, அவருக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு மொத்த கண்டென்ட்டும் எடுத்து இந்த ஒரு நாள்ல வச்சாரு பாத்தீங்களா. அவர் அங்க நிக்கிறாரு. ஏன்னா சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு கண்டென்ட் வேணும். ஏன்னா இந்த வாரத்துல கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சாரி சொன்னாங்க, வர இப்போ சாட்டர்டே சண்டே எபிசோடுக்கு சுவாரஸ்யம் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன வந்துச்சுன்னா, இண்டிவிஜுவல் பிளேயர், டீம் பிளேயர், அப்புறம் வந்து கேமுக்குள்ளே வராத பிளேயர், இந்த மாதிரி வந்து 3 வச்சுட்டு யாரோ சொல்லுங்க அது மாதிரி சொல்லிட்டாங்க. இதுல வந்து கேமுக்குள்ளே வராதவங்க எல்லாரும் மோஸ்டா சொன்னது வந்து வர்ஷினியை சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்து இது மாதிரி பாய்ஸ் வந்து ஒருவேளை வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து சமைச்சு தரணும், இது வந்து ஆடியன்ஸ் சைட்ல இருந்து வந்த இதுன்னு சொல்லி அதுக்கு வந்து பாய்ஸும் வந்து நல்ல ஒரு சாப்பாடு போட்டிருப்பாங்க. ஏன்னா இந்த தடவை கேர்ள்ஸ்க்கு வந்து அவ்வளவு பொருட்கள் இல்லை. ஏன்னா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அதிகமா வாங்கிட்டதுனால லிமிடெட் பொருள் தான் கொடுத்துருக்காங்க. அதனால பாய்ஸ் வந்து நல்லாவே கொடுத்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ஜாக்லின் மாரி பேசிட்டு இருக்காங்க வந்து நம்ம எல்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க, ஆடியன்ஸ் எப்படி வேர்ட்ஸை ரிசீவ் பண்ணுவாங்க, அதனால நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பேசுறோம் இந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம ரியாக்ஷன்ஸ் நம்ம காட்டவே மாட்டோம். நம்ம உள்ள சாச்சனாக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல வருவாங்க பாரு, இனிமேல் சாப்பாடுன்னு சொல்ல வருவாங்க. சாச்சனாக்கு சாப்பாடுனால ஏகப்பட்ட சண்டைகள்லாம் அவங்க ஞாபகம் வரும். 3 லட்சம் பேர் சொல்லிட்டாங்க, சாப்பாடை பத்தி நீங்க பேசாதீங்க, வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அவளதான் ஜாக்லின் ஷாக்கு, சாச்சனா ராக்குடுன்ற மாதிரி மூச்சிட்டு இருந்தாங்க. இப்பதான் நம்ம எமோஷனல காட்ட மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த செகண்டே சாச்சனா ஒரு ரிப்ளை கொடுத்தாங்களா, அது ஜாக்லின். அவள் தான் ஜாக்லின் சும்மா ஒரு வார்த்தை சொன்னாலே யாருக்கும் அவங்க வந்து மூஞ்ச தூக்கி தான் வச்சுட்டு இருப்பாங்க. அவள் தான் அங்க ஒரு கிளாஷ். இதுக்கப்புறம் பெஸ்ட் வந்துச்சு. அவ்வளவுதான். இந்த வாரத்துல வந்து யார் நல்லா பண்ணாங்களோ பெஸ்ட், யார் வந்து ஒழுங்கா பண்ணலையோ ஃபர்ஸ்ட் கொடுக்க சொன்னாங்க. பெஸ்ட் வந்து தீபக்கும் பவித்ராக்கும் போச்சு. உண்மையில அவங்க 2 பேரும் நல்லா பண்ணியிருந்தாங்க, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சௌந்தர்யாவுக்கும் சிவாவுக்கும் ஆக்சுவலா அவங்களும் எதுவும் பண்ணல இந்த வாரம். ஃபர்ஸ்ட்டுக்கு செலக்ட் ஆனவங்களெல்லாம் ரோஸ்ட் பண்ண சொல்லி வந்து பிக் பாஸ் சொல்லிட்டாரு. லைனா ஒருத்தர் சௌந்தர்யாவோட அந்த ஆக்ஷன்ஸ், அவங்க பண்ற அந்த ஆட்டிடியூட், அவங்க முடி இப்படி தூக்கி போடுறது, இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. சிவாவுக்கும் ரோஸ்ட் எல்லாம் போச்சு. அப்புறம் வந்து பஸ்ஸர் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. உடனே சௌந்தர்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து பாய்ஸ் டீமுக்குலாம் டாஸ்க் கொடுப்பாங்கல்ல, அதனால பாய்ஸ் டீம் எல்லாரும் நிக்க வச்சு இப்ப நான் ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன்னு சொல்லி சேர் போட்டு கால் மேல கால் போட்டுட்டு வந்து அவங்க வந்து அவங்கள ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க டாஸ்கே வந்து ஒரு வன்மமா மாத்திட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி பஸ்ஸர் அடிக்கிறாங்க. அவளை திருப்பி ரோஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அவ்வளவுதான். இன்னும் அவங்க பண்ணதுனால அது டபுள் மடங்கு ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது ப்ரோமோ எல்லாம் வந்து தர்ஷிகா பண்ணதான் தப்புன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க அதை மீன் பண்ணி சொல்ல. தீபக் வந்து சிவாவை வந்து ரொம்ப டாமினேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியுது. அதை வந்து சொல்லாம சொல்லியிருப்பாங்க. ப்ரோமோல தான் கொஞ்சம் அது வேணும்னே கட் பண்ணி அது மாதிரி ஆடியன்ஸை வந்து ஏமாத்துறதுக்கு பண்ணியிருக்காங்க பிக் பாஸ் டீம். அதுக்கப்புறம் ஆனா ஜெஃப்ரி பண்ணது உண்மையாலே தப்புங்க. நான் தான் சௌந்தர்யா ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கினாலும் அந்த வாய்ஸை வச்சே பேசுறாங்க. இந்த விஷாலா இருக்கட்டும், ஜெஃப்ரியா இருக்கட்டும், அவங்க வாய்ஸ்ல பேசுற மாதிரி பேசுறாங்க. அவங்க அது எடுத்துக்கலாம் கூட, அவங்க வாய்ஸ் மாதிரி இருக்கிற வெளியே இருக்கிறவங்க பாக்குற போது அவங்களுக்கு கிண்டலா தான் இருக்கும். அதை பார்த்து 4 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கிண்டல் தான் பண்ணுவாங்க. அதனால ஜெஃப்ரி பண்றது உண்மையில தப்பு. இதுல மத்த விஷயத்தெல்லாம் கிளியரா பேசுறாரு, ஆனா இந்த வாய்ஸ் மாத்தி பேசுறதுல மட்டும் தப்பு பண்றாரு. சாச்சனா வந்து ஏகப்பட்ட தடவை ரோஸ்ட், ஒரு தடவை கிடையாது, எழுந்து ரோஸ்ட் பண்றாங்க. சௌந்தர்யாவும் ஃபுல்லா தாக்குனதே சாச்சனாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சாச்சனாவை பார்த்து சௌந்தர்யா ஒரு தடவை சொல்லியிருப்பாங்க, நீ ஒரு ஆர்வ கோளாறு அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க, நான் ஆர்வ கோளாறுனா நீங்க அறிவே இல்லாத கோளாறுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் பாய்ஸ் எல்லாம் ஊந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது சொன்ன உடனே. திடீர்னு வர்ஷினிக்கும் வந்து ட்ரிகர் ஆயிடுச்சு போல. அவங்க வந்து அந்த குட்டியா ஒரு நாய் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் நீங்க நார்மலா இருப்பீங்க, திடீர்னு பார்த்தா ஒவ்வொரு கிட்ட வந்து கொலைப்பீங்கன்ற மாதிரி இமிட்டேட் எல்லாம் பண்ணாங்க. செம்ம சிரிப்பா இருந்துச்சு அந்த டைம்ல. ஆனா சௌந்தர்யா மனசுதான் தெரியாது எவ்வளவு வந்து ஹர்ட் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டாஸ்கா வந்து பவித்ராக்கும் தீபக்கும் கேப்டன்சி டாஸ்க் வருது. அதுல வந்து தீபக் வின் பண்ணிட்டாரு. ஆக்சுவலா அந்த டாஸ்க் இன்ட்ரெஸ்டாவே இல்ல, அவங்களே சீக்கிரமா கட் பண்ணி முடிச்சிட்டாங்க. டக்குன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இந்த டாஸ்க்லாம் ரொம்ப மொக்கையா கொடுக்குறாங்க. கொஞ்சம் நல்ல டாஸ்க் கொடுத்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா அவங்களே எடிட்டிங்ல வைக்க மாட்டாங்க, கட் பண்ணி எடுத்துடுறாங்க. சாட்டர்டே சண்டே கொஞ்சம் பயங்கரமான கேள்விகளுக்கு இவங்க கண்டென்ட் கொடுத்துட்டாங்க. அவ்வளவுதான். சும்மாவே ரோஸ்ட் பண்ணுவாரு, இல்ல இவங்க பண்ண ரோஸ்ட் சேர்த்து ரோஸ்ட் பண்ண போறாரு. மீண்டும் சாட்டர்டே எபிசோட்ல பார்க்கலாம்.